வணக்கம். பங்கிலே மிக ஆர்வமாக இருந்த இந்த கேலக்சி குடும்பத்தார் அவருடைய ஒரு நன்கொடை தான் இந்த அற்புதமான அழகிய இந்த கொடிமரம். ஹலோ மைக் ப்ளீஸ். மைக். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில நம்முடைய பாசமிகு ஆயர் தந்தை அவர்கள் நாம் ஜூபிலிக்காக நம்முடைய பங்கிலே இயங்குகின்ற இந்த கேலக்சி குடும்பத்தால் நம்முடைய பங்கிற்காக ஆசையாக கட்டி கொடுத்த இந்த கொடிமரத்தை இப்பொழுது அவர் ஆசீர்வதித்து அதை சுற்றி இருக்கிற இந்த இதையெல்லாம் அவர் ஆசீர்வதித்து அந்த புதிய பெயர் பலகையை அவர் திறந்து வைப்பார். இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். மிக ஆர்வத்தோடு இந்த குழுவினர் செய்கின்ற எல்லா செயல்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை இப்பொழுது நாம் அவர்களுக்கு தரப்போகிறோம். இறைவன் இந்த கொடிமரத்தில் ஏற்றப்படுகிற ஒவ்வொரு கொடியின் வழியாக அந்த குடும்பத்தையும் அவருடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் ஜெபித்து மந்திரித்து இதை திறந்து வைப்பார்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு பங்கு தந்தை அவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கிறார். என்னையும் இங்கே அழைத்தமைக்காகவும் நன்றி கூறுகின்றேன். மேலும் இன்று இந்த பங்கில் வாழும் மக்கள் அனைவருக்கும் விசேஷமான ஒரு நாள். அதிலும் கேலக்சி குடும்பத்தினர் ஆகிய உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு நாள். திருச்சபை எப்பொழுதும் என்னாலும் எல்லாரையும் பேணி பாதுகாத்து வளர்க்கிறது. இத்தகைய ஒரு தருணத்திலே சிறியவர்களாக இருந்த சமயத்தில், இளைஞர்களாக இருந்த சமயத்தில் தக்க அந்த உதவி வழிநடத்துதல் திருச்சபை தந்து அதன் வழியாக நன்றாக வளர்ந்திருக்கிறீர்கள். கேலக்சி குடும்பமாக நீங்கள் வாழ்கிறீர்கள். ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் இந்த கொடி மரத்தை நாம் புனிதப்படுத்துகின்ற வேளையில் இது நம்முடைய சின்னமாக அமைகிறது, கிறிஸ்துவனுடைய ஒரு அடையாளம். ஆகவே இதன் மேல் எப்பொழுதும் சிலுவை போட்டிருக்கின்றோம். ஆக இந்த சிலுவை நாம் அங்கே இடுகின்ற பொழுது எங்கிருந்து பார்த்தாலும் மக்களுக்கு ஒரு அடையாளத்தை அது காண்பிக்கிறது. மேலும் பலவிதமான விழாக்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது கொடியை ஏற்றி விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். ஆகவே இந்த முக்கியமான தருணங்களில் இந்த கொடிமரத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். ஆகவே இதை இறைவனாலே புனிதப்படுத்த வேண்டும். மற்றும் இதற்கு உதவியாக இருந்த அனைத்து நற்கொடையாளர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான அருள் மரங்களை இறைவன் வாரி வழங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. அன்பாண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த பங்கின் மக்கள் இவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றேன். இவர்களை வழிநடத்த பல அருத்தந்தைகளை அவ்வப்போது அனுப்பி வைத்திருக்கிறேன். அநேக அருத்தந்தையர்கள் இங்கே பணிபுரிந்தவர்கள் இப்பொழுது இல்லை என்றாலும் அவர்கள் செய்ததை நாம் நினைவு கூறுகின்றோம். மேலும் இந்த கொடிமரத்தை ஆஸ்வதியும் இதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது உம்முடைய மகிமைக்காக என்னாலும் பயன்படுத்த வேண்டிய ஆசிர்வாதங்களை தாரும்.
எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் கொடிமரத்தை ஆசிரியப்பராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் உள்ள ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. புனித பாத்திமா அன்னையே, புனித பாத்திமா அன்னையே, புனித பாத்திமா அன்னையே, எங்களுக்காக நோக்கியவர்கள். இப்பொழுது நம்முடைய பாசமிகு ஆயர் தந்தை அவர்கள் இந்த பெயர் பலகையை திறந்து வைப்பார். கடவுள் எழுப்பி ஆயர் தந்தை அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் திருப்பலிக்கு கடந்து செல்வோம். தயவுசெய்து எல்லோரும் எழுந்து நின்று இந்த கொடிமரத்தை பார்த்து நில்லுங்கள். நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் நமக்கு இங்கிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கும். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரின் ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. வருகை பாடல்.